பால்சாமி. பாட்டி வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. உன் பாட்டி இருந்தான்னா போனா என்ன, எங்களுக்கு தேவை வட்டி. அதானே, வட்டி தரனா கொடியில காயிற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்லை பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோவில் என் பக்கத்தில் இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்லை, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டி ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க தொங்க நகை போட்டு நிறுது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போற கூட இல்லையா? நான் ஒரு பொண்டாட்டி இல்லை, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவிலாம் பேன் சொல்லிட்டு இருக்கிற. சின்ன வீடா இருந்த என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ளா பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்ப எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. விஷயத்துக்கு வா. என்னால அவர் பிரகர் கட்ட கூடாதுதான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரண்மனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா தாரப்பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கு. கோடிக்கணக்கிலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பார்த்துட்டு வரேன். ஆ, ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி, ஐயோ தாத்தா போயிட்டார. ஐயோ பாட்டி போயிட்டாங்க. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லிச்ச, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக ஏன்னா ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லைனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல, நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. முடியுமா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.